ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்துல கரும்பு தோட்டத்துக்கு காவலுக்கு சென்ற அந்த ஊழியருக்கும் அந்த தோட்டத்துடைய உரிமையாளருக்கும் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்புறாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதுல போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள அந்த அலைய கிராமத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது கண்ணப்பன் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய அப்பாவுக்கும் அந்த தோட்டத்தோட உரிமையாளர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சல் அனுப்பினார் இல்லையா கண்ணப்பன், அவருடைய அப்பாவுடைய பேரு பொன்னுச்சாமிங்க. அப்படி இருக்கையில பொன்னுச்சாமியும் அவங்களுடைய மனைவி மற்றும் அவங்களுடைய மகன் இந்த கண்ணன் இருக்கார் இல்லையா, இவங்க 3 அதே கிராமத்துல வாழ்ந்துருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பொன்னுச்சாமி எங்க வேலை வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 அந்த காலகட்டத்திலாம் தெரியுங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கோயம்புத்தூர்ல நிறைய பண்ணை வீடுகள் இருந்திருக்குது. அப்படி இருக்கல அந்த பண்ணை வீட்டில் ஒருத்தர் இவங்களுக்கு வேலை கொடுத்துருந்துருக்காருங்க. அது என்ன வேலை அப்படின்னா வீட்டில் தோட்டத்தை வேலை பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்குது. அந்த சமயத்தில் பண்ணை வீட்டுக்காரங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க, ஏகப்பட்ட இடங்கள் மற்றும் நிலங்கள் விவசாய இடங்கள்லாம் வச்சிருந்துருப்பாங்க. அந்த பண்ணை வீட்டுக்காரரோட பேர் சங்கையாங்க. அவருக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருந்தாலுமே கரும்பு தோட்டமும் அவர்கிட்ட ஒன்று இருந்திருக்குங்க. அப்படி இந்த கரும்பு தோட்டத்துக்கு வேலைக்கு காவல் ஆட்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு 20 நாள் இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த கரும்பு தோட்டத்தில் வேலைக்கு ஏற்கனவே ஆள் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு திடீர்னு ஏதோ உடம்பு முடியல அப்படின்றதுனால லீவு போட்டிருக்காங்க. அதனால பண்ணை வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டில் வேலை வைக்கிறாரு இல்லையா பொன்னுச்சாமி, அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கூப்பிட்டு சொல்றாருங்க. அப்படி என்ன சொல்றாருன்னா, பொன்னுச்சாமி இன்னைக்கு காவலுக்கு யாருமே இல்லடா, ஒரு 2-3 நாளா எல்லாருமே லீவ் போட்டாங்க, அதனால நீ ஒரு 2 நாள் மட்டும் நீ பார்த்துக்கூடா, அதுக்கப்புறம் நான் ஆளை மாற்றி விட்டுக்கிறேன், நைட் நேரம் நீ பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட பொன்னுச்சாமி என்ன சொல்றாருன்னா, சரிங்க முதலாளி நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வீட்டில் சொல்லிட்டு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. அதன் பிறகு இந்த விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கிட்ட பொன்னுச்சாமி என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு தூக்குவாளியில் நைட்டு கொண்டு வரதுக்காக சாப்பாடு வாங்கிக்கிட்டு அந்த கரும்பு தோட்டத்துக்கே வராருங்க. இந்த கரும்பு தோட்டத்தோட அமைப்பை பற்றி சொல்லணும்னா 1 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய தோப்பு தாங்க சொல்லணும். அப்படி இருக்கையில இந்த பொன்னுச்சாமி இருக்காரு இல்லையா, அவருக்கு அந்த இடத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு குடிசை மாதிரி இருந்திருக்குங்க. கைட்டு கட்டில் போட்டு ஒரு குடிசை கட்டி வச்சிருந்திருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல ஸ்டே பண்ணிக்கிட்டு அந்த தோட்டத்தை பார்த்துக்கிறதாங்க இவருடைய வேலையே. அப்படி இருக்கையில என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோராயமா அன்றைய நள்ளிரவு ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்தில் அவங்க மனைவி கொடுத்த சாப்பாடு எல்லாம் முன்னாடி சாப்பிட்டுட்டார் போலங்க. சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தபடியே தூங்காம அப்படியே அந்த காவலுக்கான இருந்திருக்காரு. அப்படி முடிச்சதாங்க ஒரு அரை தூக்கத்தில் தூங்க அப்படி இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி அரை தூக்கத்திலே தூங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்காருங்க. அந்த சமயத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வர பாதி தூக்கத்தெல்லாம் தூங்கிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சமயத்துல இவருக்கு ஒரு சத்தம் கேட்குதுங்க. அது என்ன சத்தம் அப்படின்னா ஏதோ ஒரு விலங்கு கத்துற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு முழிச்ச பொன்னுச்சாமி என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை யானை எதுவும் காட்டுக்குள்ள பூந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா இது பூரா காட்டு பகுதி, விவசாயம் செஞ்சுட்டு அந்த பொங்கல் டயத்துல அதை அவங்க சந்தையில விற்று காசாக்கிக்கிறதாங்க அவங்களுடைய வேலையே. அந்த நேரத்தில் அந்த யானைகள் இது மாதிரி பன்றிகள் இது மாதிரி பூந்துருச்சுன்னா அதை நாசம் பண்ணிருங்க. அதனால பயந்துகிட்டு என்ன பண்றாருன்னா கையில ஒரு குச்சி உங்களுக்கு காவலுக்காக கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த குச்சி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈட்டி குச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு முழு நீள குச்சியில கூர்மையான ஒரு ஈட்டியை முன்னாடி மட்டும் கைத்துல வச்சு கட்டியிருப்பாங்க. அப்படி அந்த குச்சி எடுத்துக்கிட்டு இவர் காவலுக்காக சுத்தி முத்தி பாக்குறாருங்க, அந்த சத்தம் எங்க இருந்து கேட்குது அப்படின்ட்டு. அப்படி கேட்டுக்கிட்டே அந்த இடத்த தேடி போயிருந்த இவருக்கு பேரெதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் நின்றுகிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த கரும்பு தோட்டத்தை உள்ளுக்குள்ள கொஞ்சம் 2 அடி எடுத்து வச்சு போயிட்டாருங்க. அப்படி போயிட்டு திரும்பி பாக்குறாருங்க, ஏதோ ஒன்று சடன்னு ஓடுற மாதிரி கேட்டிருக்குங்க. டக்குன்னு அந்த இடத்துல திரும்பி பார்க்குறாரு, ஆனால் அந்த இடத்துல எதுவுமே தரல. மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா என்னடா இது இப்படி சத்தம் கேட்குது, ஆனால் காணா, ஒருவேளை காட்டு பன்றி எதுவும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிச்சோ, யானைனா நமக்கு தெரிஞ்சிடும், ஆனால் பன்றி அப்படின்றது உருவத்தில் சிறியது, அதனால நமக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இடத்த பார்க்குறாருங்க. இவர் திரும்பி நிற்கிற அந்த இடத்துல இருந்து பின்னாடி நோக்கி யாரோ சடன்னு ஓடுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. மறுபடியும் அந்த இடத்த பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 2-3 அடி எடுத்து முன்னாடி போய் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் கையில் குச்சி வச்சிருக்காருல, அப்படி பன்றி எடுத்து கண்ணில் பட்டுச்சுன்னா வேட்டை விட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எடுத்து வைக்கிறாருங்க. அப்படி
எடுத்து வைக்கிற அடுத்த நிமிஷமே இவருக்கு யாரோ முணுகிற மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் மாறி மாறி குடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் எப்படி இருக்கும் அந்த சத்தம் மாதிரி தாங்க இவருக்கு கேட்குது. உடனே என்ன பண்றாருன்னா சுத்தி சுத்தி தேடுறாருங்க. இப்படி சுத்தி சுத்தி தேடிட்டு இருந்த அவருக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நின்றுகிட்டு இருக்க இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவுலங்க ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவர் உடனே என்ன நினைக்கிறாரு, நம்ம நினைச்சது சரிதான், யாரோ 2 பேர் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, அவங்க யாரு, இந்த தோட்டத்துக்குள்ள அவங்களுக்கு வர்றதுக்கு உரிமையே கிடையாது, எப்படி அவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் இவர் என்ன பண்றாருன்னா, யார்ப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாருங்க. அப்படி கேட்டுட்டு அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த 2 உருவத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் கிடையாதுங்க. 2 பேர் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. மறுபடியும் என்ன பண்றாருன்னா, இவர் குரலை ஒசத்தி யார்ப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சத்தம் போடுறாருங்க. அந்த நிமிஷம் தாங்க அந்த 2 நபர்களும் திரும்பி பார்த்துருக்காங்க. அப்படி திரும்பி பார்த்தப்ப அந்த கும்மிருட்டுல அவங்களோட முகம் உருவம் எதுவுமே தெரியலங்க. கண்கள் மட்டும் தெரிஞ்சிருக்குது. ஒரு விலங்குகள் கண்ணை பளிச்சுன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்கள் பளிச்சுன்னு தாங்க தெரிஞ்சிருக்குது. உடனே பொன்னுச்சாமி என்ன பண்றாருன்னா, அவர் நிக்கிற இடத்துல இருந்து மறுபடியும் 2 அடி 3 அடி எடுத்து வச்சு முன்னாடி நகராருங்க. அப்படி நடந்துட்டு இருந்த அவருக்கு மறுபடியும் கொலையே நடுங்கி போச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் சலசலப்பா காரசாரமா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படி பேசிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பேச்ச நிப்பாத்திட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பொன்னுசாமி, யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, தோட்டத்தை விட்டுட்டு முதல்ல வெளியே போங்கயா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்ல கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை 2 பேருமே கவனிக்காம மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிட்டே இருந்திருக்காங்க. அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கப்ப என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கையில ஆயுதம் வச்சிருப்பாங்க போலங்க, கத்தி அருவாள். அப்படி அவங்க 2 பேரும் மாறி மாறி வெட்டிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி வெட்டிக்க ஆரம்பிச்சவங்க அப்படியே துடிக்க அப்படியே அந்த மண்ணிலே சாஞ்சிடாங்க. இதை பார்த்த பொன்னுச்சாமி அப்படியே அலற ஆரம்பிச்சிடாருங்க. என்னடா அது, தோட்டத்தில் அப்படி ஒரு கொலை நடந்துருச்சு, இந்த தோட்டத்தில் வர உரிமையே கிடையாது, யார் இவங்க, ஏன் இந்த இடத்துல வெட்டிக்கிட்டு சாகுறாங்க அப்படின்ட்டு அரண்டு போய் நிற்கிறாருங்க. அப்படி இந்த காட்சியை பார்த்தா பொன்னுச்சாமி என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் கூட பதட்டப்படக்கூடாது, நம்ம தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கே போய் பார்க்குறாருங்க. அப்படி போய் பார்த்து அவருக்கு மறுபடியும் கொலையே நடுங்கி போயிடுச்சுன்னு சொல்லணும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கீழே வெட்டிக்கிட்டு விழுந்து செத்தாங்க பார்த்தீங்களா, அந்த உருவங்கள் அங்கே 2 பேருமே எதுவுமே கிடையாதுங்க. என்னடா அது, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணில் பார்த்தோம், அதுக்குள்ளே எங்கடா போனாங்க, கொஞ்சம் கூட அதுக்கான அடையாளமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் தேடுறாருங்க. சுத்தி முத்தியும் தேடிட்டு கைகாலெல்லாம் வேர்த்து விடவர்த்து போய் நிற்கிறாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த காட்சியை பார்த்தப்ப கூட அவர் பயம் கிடையாதுங்க. ஆனா அதுக்கு பிறகு நடக்கிற பூரா பார்த்துட்டு ஏதோ தப்பா படுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உடனே சுத்தியும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளேயே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிச்சுட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு. அவர் காலில் ஏதோ தட்டுற மாதிரி இருக்குதுங்க. என்னடா அது, ஏதோ காலில் தட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறாருங்க. அவர் கண்ணுக்கு வெளிச்சத்துக்கு தெரியல. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, கையில் வச்சிருந்த சிம்னி விளக்கு தாங்க அது நான் எனக்கே விவரம் தெரிஞ்சப்ப நானே யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சிம்னி விளக்க கையில் வச்சுட்டு இப்படி கீழே அந்த வெளிச்சத்தை காட்டி கீழே பார்க்குறாங்க. அப்படி குனிஞ்சு பார்த்தா அவருக்கு வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்க முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. என்னாச்சுன்னு பார்த்தா, ஒரு தலை வெட்டி போட்ட மாதிரி ஒரு முண்டங்க அவர் காலு கீழே கிடந்திருக்குங்க. இதை பார்த்துட்டு அப்படியே படப்படுத்து வேர்த்து விடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உடனே என்ன பண்றாருன்னா, அந்த இடத்த விட்டுட்டா அப்படியே ஓடி வரலான்னு பாக்குறாரு. அப்படி ஓடி வந்துட்டு இருந்த அந்த நேரத்துல சல்லுன்னு ஒரு கரிய உருவங்க இவரை தாண்டி அப்படியே கிராஸ் ஆகி போதுங்க. அதை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு கத்திட்டு கீழே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாருங்க. அவர் மயக்கம் போட்டு விழுந்து எத்தனை மணி நேரம் அப்படின்றது அவருக்கே தெரியலங்க. ஏன்னா கண்ணை முடிச்சு பாக்குறப்ப சூரிய ஒளி அவர் கண்ணில் பட்டிருக்குங்க. உடனே என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கே போய் ஓடி போய் வீட்டில் போய் விழுந்துறாருங்க. அப்படி வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய மனைவிட்ட எல்லா விஷயத்தையுமே நடந்தது பூரா சொல்றாருங்க. ஆனால் அவங்களோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த நீ பெருசா எடுத்துக்காதையா, ஒருவேளை உனக்கு கற்பனையில கூட நீ சொல்லிக்கலாம்ல அப்படின்ட்டாங்க. இதை கேட்ட பொன்னுச்சாமி என்ன சொல்றாருன்னா, வாயில வந்தபடி உளராதரி, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்தா என்ன பொய் சொல்ற மாதிரி கிறுக்க மாதிரி தெரியுதா, நீ தான் என்ன நம்ப மாட்டற, நான் இப்பயே போய் அந்த பண்ண வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க மனைவி, அதெல்லாம் சொல்ல வேண்டாமியா, வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டா கூட ஏதாவது பிரச்சனை ஆயிருமியா, இந்த வேலையை நம்பிதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அவங்க சொன்னதை அப்படியே ஏத்துக்கிட்டு பொன்னுசாமி என்ன பண்றாருன்னா, அந்த பண்ணை வீட்டுக்கே போறாருங்க. அப்படி பண்ணை வீட்டுக்கே போயிட்டு அவருக்கு சொல்லாம இருக்க முடியலங்க. என்ன பண்றாருன்னா, கியூரியாசிட்டி தாங்க முடியாம அவங்களுடைய முதலாளி இருக்கார் பாத்தீங்களா, அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட பண்ணை வீட்டுக்காரர் இவர் சத்தமே போட ஆரம்பிச்சிட்டாருங்க. உடனே பண்ணை வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, என்னடா இப்படி உளறிட்டு இருக்கிற, இத்தனை நாள் அங்கே எல்லாருமே காவலுக்கு போயிட்டு தான் இருந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் நடக்காது, உனக்கு நடந்துருச்சா, யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, காவலுக்கே போனதே நீதானடா, உன்னை தாண்டி யார் அங்கே செத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாருங்க. இதை கேட்ட பொன்னுச்சாமி கோபத்தோட என்ன சொல்றாருன்னா, நீங்க வேணா நீங்க போய் இருந்து பாருங்கயா, என்னைய கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாருங்க. உடனே பண்ணை வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறாருன்னா, பொன்னுச்சாமி இந்த மாதிரி இத்தனை தடவை இருந்திருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட இந்த மாதிரி சொன்னது இல்லையே, இதுதான் முதல் தடவை இப்படி சொல்றான், அது போல காவலுக்கு இப்போதானே அந்த தோட்டத்தையும் இவன் அனுப்பிச்சுட்ருக்கோம், இதுக்கு முன்னாடி இவன் அனுப்பிச்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே பொன்னுச்சாமியை கன்வென்ஸ் பண்ணி, நீ ஒன்றும் பிரச்சனைடா, இன்னைக்கு ஒரு நாள் நீ போய் பாரு, அதுக்கு மீறி உனக்கு பிரச்சனை அப்படின்னா நாளைக்கு வேற ஆளை மாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சு விட்றாருங்க. அதன் பிறகு அன்றைய நள்ளிரவு ஒரு வீட்டில் சாப்பாடை வாங்கிக்கிட்டு
அந்த குடிசை இருக்கு பார்த்தீங்களா கரும்பு தோட்டத்தில், அந்த குடிசையில் போயிட்டு படுத்துட்டு அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. முந்தைய நாள் நடந்த யாபத்தை பூரா அப்படியே மறக்காம மனசுல வச்சுக்கிட்டு பதற்றத்தோட தாங்க உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருந்த அவருக்கு அவர் நினைச்சது சரிதாங்க. அன்றைய இரவும் அவருக்கு மறுபடியும் பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமா ஒரு மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருந்திருக்காருல, அப்படி உட்காந்து தூங்கிட்டு இருந்த இவரை காலை பிடிச்சி யாரை வாரி விடுற மாதிரி இருந்திருக்குங்க. ஒரு எழுப்புலயே முழிச்சுட்டாருங்க. அப்படி முழிச்சு பாக்குறாருங்க, காலுக்கு கீழே ஒரு கரிய உருவங்க கருகருன்னு உட்காந்துருக்குது. அப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தா இவரோட காலை பிடிச்சி அப்படி லபக்கு லபக்குன்னு வாரி விட்டுட்டு இருக்குங்க. இதை பார்த்துட்டு இது என்னடா கற்பனையா, இது நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அது கற்பனையெல்லாம் கிடையாது. இவர் நல்லா தூக்கத்துல இருந்து முடிச்சிட்டாருங்க, கனவு கிடையாது. அந்த உருவம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா காலை பிடிச்சி லபக்கு லபக்குன்னு வாரி விட்டுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லுதுங்க. அதுக்கு என்ன விஷயம் அப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமானுஷ்யமான அந்த குரல்ல போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குங்க. இதை கேட்டுட்டு பொன்னுசாமி அலறி அடிச்சுக்கிட்டு பின்னங்கால் படையில ஏற்படாம அப்படியே ஓட ஆரம்பிச்சோருதாங்க. இந்த பண்ணை வீட்டுக்காரர் வீட்டுக்கே போயிட்டாருங்க. அன்றைய நள்ளிரவு அந்த 1 மணி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நேரத்துக்கு போயிட்டாருங்க. அப்படி போயிட்டு பண்ணை வீட்டுக்காரோட வீட்டை கதவை போட்டு டம்முன்னு போட்டு தட்ட ஆரம்பிக்கிறாருங்க. உடனே பண்ணை வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு, என்னடா பொன்னுசாமி இங்கே மறுபடியும் வந்துட்ட, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்றாருங்க. ஐயா நான் சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்க, அவங்க 2 பேரும் மனிதர்களே கிடையாது, எனக்கு என்னமோ பேய் பிசாசு மாதிரி தெரியுது, என்னை ரொம்ப பயமுறுத்துதியா, என்னால் தயவு செஞ்சு இருக்க முடியாது, நீங்க என்னை வேலையை விட்டு நிப்பாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு மறுபடியும் கிளம்பி போயிட்டாருங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த பண்ணை வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் சொல்றது உண்மையா தான் இருக்கலாம், ஏன்னா இப்படி சொல்ல மாட்டாரே அப்படின்ட்டு இருந்தாலுமே அவருக்கு ஆவிகள் பேய்கள் மேலாம் நம்பிக்கை கிடையாதுங்க, கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது. உடனே என்ன பண்றாருன்னா, நம்ம தைரியமா நம்ம போய் இருந்து பார்ப்போம், அப்படி எவன் வந்துட போறான், எவனோ ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கான், இந்த கரும்பு தோட்டத்துக்கு ஏகப்பட்ட பேர் நிறைய போட்டி இருந்திருக்கும் போலங்க இந்த கிராமத்துல, உடனே அதனால அந்த போட்டிக்காக கூட யாராவது பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தைரியமா போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாருங்க. அப்படி அவர் நினைச்ச மாதிரியே மறுநாள் ராத்திரி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நள்ளிரவு நேரத்தில் இங்கே காவலுக்காக இவர் போய் இங்கே இருந்திருக்காருங்க. அப்படி அன்றைய நள்ளிரவு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்படி பண்ணை வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 1 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இவருக்கு யாரோ முணுகல் மாதிரி சத்தம் கேட்டுருக்குங்க. ஏற்கனவே பொன்னுசாமி கேட்டுச்சு இல்லையா, அதே சத்தம் தாங்க. அப்படி சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் முழிச்சிட்டாருங்க. முழிச்சு பாக்குறாரு, யாரோ 2 பேர் கார் சாரமா விவாதம் பண்ணிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டு இருக்குதுங்க. உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பொன்னுசாமி நினைச்ச மாதிரி தாங்க நினைச்சிருக்காரு, யாரோ 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க போல, அப்படி சண்டை போடாத போடட்டும், அதையே நம்ம தோட்டத்தில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்னுசாமி சொன்ன எந்த விஷயத்தையுமே மனசுக்குள்ள கொண்டு வரலங்க. இவர் புதுசா யாரோ பேசியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி இயல்பா நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிச்சப்பே இவருக்கு கொலை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நிகழ்துங்க. அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரிங்க ஒரு 2 பேர் மாறி மாறி பேசிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு, யார் நீங்க, ஏன் தோட்டத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தான் பொன்னுசாமியை பயமுறுத்தி இந்த தோட்டத்தை விட்டு விரட்டினதா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறாருங்க. ஆனா அவங்க 2 பேரும் இவர் முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்க, அவங்க பின்னாடி ஒரு அடி எடுத்து வைக்க, அப்படி நகர்ந்துட்டே போயிட்டு இருக்காங்க. உடனே கடுப்பான அந்த பண்ணை வீட்டுக்காரர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கையில இருந்த இந்த விளக்க தூக்கி காமிச்சுக்கிட்டு கண்ணு முன்னாடி அந்த பாத்துருக்காருங்க. அப்படி பார்த்துட்டு இருந்தா அவர் 2 பேருமே மனிதர்கள் மாதிரி தெரியலங்க, ஏதோ கருப்பா ஒரு நிழல் மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. இதை உத்து பார்த்துட்டு, யார் நீங்க, ஏன் அந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இம்சை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றாருங்க. இதை கேட்ட அந்த 2 உருவமும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படி திரும்பிட்டு அப்படியே முறைக்க ஆரம்பிக்குதுங்க. முறைக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே 2 உருவமே கையில இருந்த கத்தி எடுத்துக்கிட்டு மாறி மாறி வெட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெட்டிக்க ஆரம்பிச்சவங்க அந்த இடத்துல விழுந்துட்டாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பண்ணை வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறாருன்னா, இதைத்தானே பொன்னுசாமி நம்ம சொல்லிட்டு இருந்தான், அதே நிகழ்வு எப்படி இப்படி நடக்க போச்சு, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட ஒரு நிமிஷமா அப்படியே ஜர்க்காகி நிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி நின்றுட்டு இருக்க அடுத்த நிமிஷம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தலை இல்லாத ஒரு முண்டங்க இவர் தோள்பட்டையில தட்டி குப்புற மாதிரி கேட்டுட்டு இருக்குங்க. உடனே டக்குன்னு திரும்பி பாக்குறாரு. அப்படி திரும்பி பார்த்தா அவருக்கு பேர் எதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி திரும்பி பார்த்தாரு இல்லையா, அங்க தலையே இல்லைங்க, ஒரு முண்டா, அப்படி தலையில்லாத முண்டா ஒண்ணு நின்று இருக்குங்க. இதை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாருங்க. முழுத்த பிறகு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க முடிக்கிறாரு. அப்படி முடிச்சு பார்க்குறாரு. அதனால் அன்றைய நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணி தாங்க வந்துருக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த கும்மிருட்டில் நள்ளிரவு நேரத்தில் இந்த பொன்னுசாமி சொன்னது எல்லாமே கரெக்டு தான், இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, நம்ம இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறாருங்க. அந்த நள்ளிரவு நேரத்தில் வீட்டோட கதவை தட்டி மனைவிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் தாங்க உட்காந்துருப்பாரு. அப்படி உட்காந்து அடுத்த நிமிஷமே அவங்களுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்து எந்திரிச்சு வந்தது இங்கே நடந்தது எல்லாமே மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அப்படி சொல்லிட்டு இருந்தப்பே டக்குன்னு ஆக்ரோஷமான ஒரு குரல்ல 2 விதமான குரல்ல மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன சொல்றாருன்னா, சொன்னதே தாங்க திருப்பி சொல்லியிருக்காரு. எல்லாட்டையும் சொல்லிரு, நான் இங்கே தான் இருக்கேன்னு எல்லாட்டையுமே சொல்லிரு, நாங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வேற குரல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட மனைவிக்கு அப்படியே நடுங்கிருச்சுங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, அக்கா பக்கத்துல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வேலைக்காரங்க பக்கத்துல குடியிருக்கவங்க, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே அவங்க எல்லாருக்குமே பேர் எதிர்ச்சிங்க.
பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வந்து சொன்னதே சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு ஆக்ரோஷமான குரலை சொல்லிட்டு இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் அவங்க கூட்டத்தில் நின்றுக்கப்போ ஒரு முதியவர் உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்துட்டு இருந்தவர், உன் புருஷன் உன் கட்டுப்பாட்டிலே இல்லைம்மா, அவன் உடம்பை ஏதோ 2 ஆண்மக்கள் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் யாராவது சாமியார் இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வாங்க அப்படின்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு சாமியாரை வந்து பண்ணை வீடுக்காரங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து தானே ஆகணும். அந்த காலகட்டத்தில் அப்படி தாங்க இருந்திருக்குது. உடனே என்ன பண்ணாங்கன்னா அவங்க சாமியார் வந்து டக்குன்னு வந்துடுறாங்க. அப்படி பக்கத்தில் வந்துட்டு ரெச்சுவல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, பேய்களை விரட்டக்கூடிய பூஜை. அப்படி பூஜையை தொடர்ந்து பண்ணிட்டு அந்த ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க உடம்புல இருந்த ஆன்மாக்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்துக்கு முன்னாடியே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருங்க வெளியூர்காரங்க தாங்க, திருடர்கள் போல ஏதோ ஒரு வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு அந்த நகைகளை அவங்க கையில் வச்சுக்கிட்டு இவங்க வந்து மறைமுகமாக இந்த ஊர் பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கப்ப அவங்க எந்த பாதையை நோக்கி வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பு தோட்டம் இருக்கு பார்த்தீங்களா, பொன்னுசாமி வேலை பார்த்தாரு அதே தோட்டம் தாங்க. அப்படி இந்த தோட்டத்திட்ட வந்துட்டு இருந்தப்ப இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு போட்டிங்க. எனக்கு இவ்வளோ நகை, உனக்கு இவ்வளோ நகை அப்படின்ட்டு போட்டிங்க. உடனே 2 பேருக்குள்ள மாறி மாறி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் கூட எடுத்துக்குவேன், நான் தான் ஐடியா சொன்னது, நீ ஒன்றுமே சொல்லலையாரா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நடந்திருக்குங்க. அப்படி அந்த நடந்த சண்டையில் இவங்க 2 பேருமே மாறி மாறி சண்டை ஓட்டதில் ஆக்ரோஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அவங்க கையில் வச்சிருந்த ஆயுதம், இந்த அருவாள் இருக்கு பார்த்தீங்களா, அருவாள் கத்தியை வச்சுக்கிட்டு அவங்க மாறி மாறி வெட்டி குத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துலேயே ஸ்பாட் அவுட்டாக ஆயிருக்காங்க. இப்படி அவங்க உடம்புல இருந்த அந்த ஆன்மாக்கள் எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிச்ச பிறகு என்ன சொல்லுதுன்னா, அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்லுதுங்க. அப்படி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பேருக்குமே மனைவி மற்றும் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்கள வந்து நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இந்த வெளியே பணத்துக்காக இப்படி வந்து கொள்ளையடிச்சிட்டோம். நாங்கள் கொள்ளையடிச்ச பிறகு தான் தெரியுது அந்த வீட்டுக்காரங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. அது தெரியாமல் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். அவங்களோட குடும்பமும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்திருக்கோம். ஆனால் எங்களுடைய குடும்பம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றனால தான் இந்த தப்பே நாங்கள் செஞ்சோம். ஆனால் அந்த நினைப்பை கொஞ்சம் கூட மனசில் ஏற்றிக்காம நாங்கள் வந்து நீ பெரியாள் நான் பெரியாள் அப்படின்னு போட்டி போட்டுட்டு எங்களுக்குள்ளேயே ஆக்ரோஷத்தில் வந்து சண்டை போட்டுக்கிட்டோம். அதனால தப்பான முடிவாகி நாங்கள் 2 பேருமே இறந்தே போயிட்டோம். இப்போ எங்களுடைய குடும்பமே வந்து நிற்கதியாக நிற்கிறாங்க, அவங்கள பார்த்துக்க கூட யாரும் இல்லை, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், எங்களுடைய உடல் இங்கே தான் இருக்குது அப்படின்றது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயுமே யாருக்குமே தெரியல. அதனால இது விஷயத்த சொல்லணும் அப்படின்றக்காக தான் இவங்களை வந்து நாங்கள் ஆக்கிரமித்தோம். மற்றபடி இவங்களை பயமுறுத்தணுமோ இல்லை யாரையும் கொல்லணுமோ அப்படின்னு நினச்சோம், நாங்கள் வந்து பயமுறுத்தலை அப்படின்னு அந்த ஆண்மக்கள் அழுதுகிட்டே சொல்லுதுங்க. இதை கேட்டு அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த ஆண்மக்கள் என்ன சொன்னதுன்னா, அவங்க இருக்கக்கூடிய ஊர் பற்றி சொல்லிட்டாங்க எல்லா டீட்டெயிலுமே. அந்த ஊரை பற்றி சொல்லி அந்த இடத்துல வந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிடுங்க. நாங்கள் இருந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே கரும்பு தோட்டம் சொல்லியிருந்தே இல்லையா, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழைங்க. அப்படி மழையாக இருந்ததுனால சகதிக்குள்ளே அந்த உடல் வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே நசுங்கி போயிடுச்சு போலங்க. அதனால அதுக்கான அடித்த ஸ்மெல்லு கூட இங்கே இருக்க மக்களுக்கு வந்து தெரியவே இல்லை. இதெல்லாம் அந்த ஆண்மக்கள் சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுக்கான இறுதி சடங்கு கூட யாருமே செய்யலை, அதனால எங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லிட்டு எங்களுக்கான இறுதி சடங்கை செய்ய சொல்லுங்க. அதனால நாங்கள் இந்த இடத்த விட்டு போக முடியாமல் எங்கேயும் போக முடியாமல் இந்த இடத்துல நாங்கள் சுற்றிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆண்மக்கள் அழுக ஆரம்பிச்சிருக்குங்க. இதை கேட்டால் அந்த சாமியார் அப்படியே ஏற்றுக்கிட்டாருங்க. இந்த விஷயத்தை வந்து நாங்கள் அவங்க குடும்பத்துக்கு சொல்லிடுறோம், இவங்களை வந்து யாரையுமே தொந்தரவு பண்ணாத, சுற்றி இருக்க மக்களையுமே தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஆண்மக்களையும் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. அதன் பிறகு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணை வீட்டுக்காரங்க அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த 2 பேர் இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கிராமத்தையே கண்டுபிடிச்சு அவங்க உறவினர்கள்ட்ட பூரா சொல்லி, அதன் பிறகு காவல் நிலையத்தில் சொல்லி அந்த சடலங்களை பூரா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு அதுக்கான இறுதி சடங்கு மற்றும் சிறந்த முறையில் வந்து அந்த கழிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பூரா செஞ்சு முடிக்கிறாங்க. அதன் பிறகு இன்னொரு விஷயங்க, இந்த திருடர்களை வந்து திருடிட்டு சண்டை போட்டு தானே கீழே விழுந்தாங்க. அப்படி கீழே விழுந்தப்போ வந்து நகையோட தாங்க வந்திருக்காங்க. அந்த நகை அந்த இடத்துல தாங்க புதைஞ்சு போயிருந்துருக்குது. அப்படி அந்த நகையுமே அவங்க உரிமையாளர் யார் அந்த நகைக்கு சொந்தக்காரங்களோ அவங்ககிட்டே ஒப்படைச்சிட்டாங்க காவல் நிலையம். அதுக்கு பிறகு இந்த பண்ணை வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த இறந்து போனாங்கள திருடர்கள் அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கான உதவியை செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப வந்து பின்தங்கி உள்ளவங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருந்திருக்காங்க. அதனால தாங்க இப்படி தவறான முறையில் வந்து இந்த திருட்டு வேலையிலேயே வந்து அவங்க தொழிலை கையில் எடுத்துருந்துருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பண்ணை வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து தேடி வரலாம், உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் எங்களுடைய கிராமத்தில் வந்து என்னுடைய அப்பாவுக்கும் அவங்களுடைய முதலாளிக்கும் நடந்த சம்பவம் தான் பிரதர். அது அப்படியே உங்களுக்கு மாறாமல் அனுப்பிச்சு விட்ருக்கேன். இப்போ என்னுடைய வயது வந்து 34. நான் வந்து சென்னையில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களுடைய சேனலை வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன், அதனால உங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த மின்னஞ்சலை அனுப்பிய கண்ணனுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லான நிகழ்வுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அப்சர்.